இந்தியா உங்களுக்கு தெரியும். இந்தியாவிலிருந்து நேற்று என்னுடன் ஒருவர் கதைக்கும்போது கூறியிருந்தார், இந்தியா அங்கு வந்து நாங்கள் பாகிஸ்தானை உயர்த்தி கதைக்க முடியாது. உடனடியாகவே தேச துரோக குற்றம் என்று கூறிவிடுவார்கள். அங்கு ஒரு வாய்ப்பு ஒன்று உருவாகி இருக்கிறது. அதாவது அரசு சார்பான ஒரு வைப்ரேஷனை உருவாக்கி இருக்கிறார்கள். அதனை யாரும் மீறக்கூடாது என்ற ஒரு நிலையை அங்கு வைத்திருக்கிறார்கள். இருந்துட்டு போட்டோம் அப்படியே. என்னடா நான் பொய்யத்தான் நம்புவேன், நீங்க பொய்யை நம்பிட்டு போலாம், பிரச்சனை இல்லை. அதை யாரும் கேட்க போவதும் இல்லை. அது உங்களோட பிரச்சனை. ஆனால் உண்மை நிலைமை என்றொன்று இருக்கின்றது. தாக்கிய இடங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னாலும், தாக்கிய இடங்களை இவர்கள் தீவிரவாதிகளின் முகாங்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் பிரான்சின் பிரெஞ்சு 24 என்ற சேனல் ஒரு ஆய்வை மேற்கொண்டு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அப்போது அவர்கள் அங்கு போய் அந்த மக்களையும் பார்த்து கதைத்திருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், அது வந்து விழுந்து இரவு வெடிச்சத்தம் கேட்டுத்தான் நாங்கள் எழும்பினாங்கள். பக்கத்தில் இருந்த பிள்ளைகள் எல்லாம் காயப்பட்டவர், சிறுவர்கள் இறந்தவர் என்றெல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள். எல்லாரும் மக்கள் என்று கூறுகிறார்கள். பாகிஸ்தானும் அதைத்தான் கூறுகிறது. நீங்கள் வேணுமெண்டா இன்டர்நேஷனல் மீடியாஸ் நீங்கள் வரலாம், வந்து பார்க்கலாம் யார் இருந்தது. தீவிரவாதிகள் இருந்திருந்தால் தீவிரவாதிகளின் உடலங்கள் எல்லாம் இருந்திருக்கும் என்றும் அவர்கள். அடுத்தது நீங்கள் கூறியது போல உங்கள் விமானம் எத்தனை போனது எத்தனை வந்தது உங்களுக்கு தெரிய வேண்டும். அப்ப உங்கள் விமானத்தை இப்போதுதான் ஆய்வு செய்கிறார்கள் என்றால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், விழுந்த விமானத்தின் பகுதி ரஃபேல் விமானம் என்று உறுதிப்படுத்தப்பட்டது. ரஃபேல் இப்ப ஆட் என்று ஆய்வு செய்கிறார்கள் என்று சொன்னால், சீனாட்ட ரஃபேல் இல்ல, பாகிஸ்தான் ரஃபேல் இல்ல. ரஃபேல இப்ப போய் நீங்கள் வாங்கியிருந்தார்கள் நீங்கள் மட்டும்தான். அதை ஆய்வு செய்து சொல்றதுக்கு என்ன கிடக்குது? ரஃபேல் விழுந்தா விழுந்ததுதான். பிரான்ஸ் வந்து இப்ப பல இணையதளங்கள் போட்டிருக்க, பிரான்ஸ் இன்டெலிஜென்ட் மட்டுமில்லை, பிரான்ஸ் ஆபீசர்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார்கள் என்று. அது மட்டும் இல்லாது ரஃபேல் விமான உற்பத்தி நிறுவனம், அதாவது டசால்ட் ஏவியேஷன் என்று சொல்றது, அது இந்த பங்கு சந்தை கூட வீழ்ச்சி கண்டிருக்கின்றது இந்த செய்தி பிறகு.